ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து நம்ம பாலிடெக்னிக் டிஆர்பி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சிலபஸில் த டெசர்டட் வில்லேஜ் அந்த போயமோட சம்மரி வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த டெசர்டட் வில்லேஜ் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1769. அண்ட் இது எப்போ ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா May 1770. அண்ட் இந்த டெசர்டட் வில்லேஜுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பாஸ்டரல் எலிஜி. இது எழுதுனது வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அண்ட் இந்த போயம் வந்து இதனோட தீம் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோன்னா சோஷியல் கமெண்டரி அண்ட் கண்டெம்ஸ் ரூரல் டீபாப்புலேஷன். இது ரெண்டு தான் வந்து இதனோட தீம் நம்ம சொல்லலாம். அண்ட் இதை வந்து எதில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா ஹீரோயிக் கப்லெட்ஸில் எழுதியிருக்காரு. அண்ட் இதில் வந்து 430 லைன்ஸ் வந்து இருக்குது. இந்த போயமில் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 430 லைன்ஸ். அண்ட் இதை வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா வில்லேஜஸில் வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து எங்கே போகிறாங்கன்னா அமெரிக்கா இல்லை இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துக்கு எமிக்ரேட் ஆகுறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த போயம்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூரல் டீபாப்புலேஷன் அண்ட் ஒன் மோர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா த மாரல் கரப்ஷன் ஃபவுண்ட் இன் டவுன் சைடில் நடக்கக்கூடிய அந்த மாரல் கரப்ஷன்ஸ் இதை பற்றி கூட சொல்கிறது தான் வந்து இந்த போயம். அண்டு இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோன்னா அங்கே வில்லேஜஸில் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ரீட் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ், அந்த லேண்ட்லார்ட்ஸோட அந்த பொறாமை அவங்களாம் வந்து எப்படி இருக்காங்க, அண்ட் த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வந்து அங்கே எப்படி இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்கிறது அது ஒரு பார்ட் இந்த போயமில். அதை பற்றியும் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்ட்ஸ்மித்தோடைய மெமரி, அவருடைய சைல்டுஹுட்டில் இருந்தார் இல்லையா, அவருடைய மெமரி. அண்ட் அவர் வந்து எங்கே இருந்தாருன்னு பார்த்தோன்னா ரூரல் அயர்லாண்டில் வந்து இருந்தார். அங்கே வந்து அவருடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து எப்படி இருந்துச்சு. அண்ட் அவரும் வந்து இந்த ட்ராவல்ஸ் அரவுண்ட் இங்கிலாந்து, அந்த இங்கிலாண்ட்லேயே அவர் வந்து நிறைய ட்ராவல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறது தான் வந்து இந்த டெசர்டட் வில்லேஜுன்ற போயம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜோட நேம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா வில்லேஜ் ஆஃப் ஆபன். அந்த இடத்துல தான் அவர் வந்து அவருடைய பாய்ஹுட் ஹோம், அந்த நெரேட்டரோடைய அந்த பாய்ஹுட் ஹோம் வந்து அங்கே தான் இருந்துச்சு. அதை தான் இவர் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா அது எங்கே இருக்குன்னா அந்த ஆபன் அப்படிங்கிறது வந்து லிசாய் அப்படின்ற ஒரு பிளேஸில், எங்கன்னா அயர்லாண்டில் வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த போயம் வந்து அவர் யாருக்கு டெடிகேட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா தி போயம் இஸ் டெடிகேட்டட் டு தி ஆர்டிஸ்ட் சர் ஜோஷுவா ரெய்னால்ட்ஸ் அப்படிங்கிறவருக்கு இந்த போயம் வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து டெடிகேட் பண்ணுறாரு. அந்த ரெய்னால்ட்ஸ் அண்ட் கோல்ட்ஸ்மித் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க வந்து ஒரு மெம்பர்ஸ் எதுலன்னு பார்த்தோன்னா இந்த கிளப் இந்த கிளப்பில் வந்து ஒரு மெம்பர்ஸாக இருப்பாங்க. அங்கே வந்து யார் கூடனா அந்த சாம்வெல் ஜான்சன் இவங்க 3 பேரும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அண்ட் இதனோட மெயின் தீமே வந்து என்னென்னு பார்த்தோன்னா த டெசர்டட் வில்லேஜ் கண்டெம்ஸ் ரூரல் டீபாப்புலேஷன் அண்ட் தி இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி ரிச். இதுதான் வந்து இந்த டெசர்டட் வில்லேஜோடைய ஒரு தீம்னே நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடைய ஒரு மாஸ்டர் பீஸ் தான் வந்து இந்த டெசர்டட் வில்லேஜ். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணது 26th May 1770. அண்ட் இதில் வந்து த ஸ்ட்ராங் இன்ஃப்யூஷன் ஆஃப் பர்சனல் ஃபீலிங் சஜஸ்ட் தட் ஆபன் may have been the Irish village of Lissoy of Goldsmith childhood. கோல்ட்ஸ்மித்தோடைய சைல்டுஹுட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேஸை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த போயம். அந்த வில்லேஜ் வந்து எப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்கிறது. அண்ட் கோல்ட்ஸ்மித் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரஸ்டிக் லைஃப் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பினஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனால் அந்த லைஃப் வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபுல்லாக அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒரு டிகே எல்லாமே வந்து ஒரு அழிஞ்சு போய் இந்த மாதிரி இடமா தான் வந்து அந்த இடமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜஸில் இருப்பாங்க இல்லையா, நிறைய லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெசன்ஸ் கிட்டலாம் அந்த அவங்களோட லேண்டை வந்து வாங்கிக்கிட்டு அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டே வந்து எமிக்ரேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இவங்க எல்லாருமே இவருக்கு என்ன ஆசைனா நம்ம மறுபடியும் போயிட்டு நம்மளுடைய நேட்டிவ் வில்லேஜில் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், அங்கே வந்து நிறைய ரெஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவருடைய அந்த சைல்டுஹுட் இதை ட்ரீம் பண்ணி ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகி அவர் வந்து இந்த இதை வந்து சொல்லிகிட்ருக்காரு. அவரோட பாய்ஹுட்டில் இருந்த அந்த ரெஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய நாலேஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஷேர் பண்ணுறாரு. அண்ட் இவர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா
அவரோட ஹோமில் தான் போயிட்டு இவருக்கு வந்து நிறைய லவ் அண்ட் அங்கே தான் நம்ம இறக்கணும், அந்த சரௌண்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே அவர் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய இதோட சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இப்போ வந்து அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து மறுபடியும் அந்த அந்த லைஃப்க்கு வந்து இவரால் வந்து அந்த பிளேஸ்க்கு போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எந்த பிளேஸை பற்றி தான் சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, அவருடைய அந்த ஆபன் அப்படின்ற அந்த பியூட்டிஃபுல் வில்லேஜை பற்றி தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப குட் ஹெல்த்தாக அண்ட் அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக வந்து இருப்பாங்க அந்த வில்லேஜஸில் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தோன்னா, ஸ்ப்ரிங் சீசன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிபிள் ஆகுமா அண்ட் போக போக தான் அதுக்கப்புறம் தான் வந்து சம்மர் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பொயட் வந்து அவருடைய சைல்டுஹுட் அந்த ஏர்லி யூத் வந்து அந்த வில்லேஜஸில் வந்து எப்படி இருந்துச்சு, அவர் வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த பியூட்டிஃபுல் சைட்ஸ் ஆஃப் நேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி அதில் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் காட்டேஜஸ் அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் இதெல்லாமே அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து அங்கே அதிகமாக அட்மைர் பண்ணது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம், அங்கே வந்து இந்த ஒர்க்கிங் மெல், அப்புறமா வந்து அந்த ஃபீல்ட்ஸில் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது இது எல்லாத்தையும் பார்த்து அவர் ரொம்ப அட்மைர் ஆயிருக்காரு. அப்புறமா வந்து அந்த ட்ரீஸ்க்கு கீழே நிறைய வேர்ல்டெல்லாம் அவங்க வயசானவங்களாம் இருப்பாங்களா அவங்களாம் அங்கே உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது அண்டு இந்த மாதிரி நிறைய லவ்வர்ஸ் இவங்கெல்லாம் அங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அண்ட் இந்த பொயட் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அந்த ஸ்மால் வில்லேஜஸ்லாம் வந்து இப்போ வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அந்த வில்லேஜே வந்து ஒரு டெசர்ட் லுக்கில் ஆயிடுச்சு. அங்கே வந்து இந்த வில்லேஜுக்கான ஒரு அழகே வந்து போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு இடத்துல எல்லாருமே வந்து கேதர்ட் ஆகி அவங்க வந்து நிறைய நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து அந்த இடம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய அழகே வந்து இப்போ வந்து போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் இவங்களாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக அவங்க கூட பேசிகிட்டு இருந்தது. இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு வந்து நிறைய ஞாபகங்கள் வருது அவருடைய நேட்டிவ் லேண்ட். அண்ட் இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு பேரன் அண்ட் டெசர்டட் வில்லேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வில்லேஜோட சார்ம்னஸே வந்து இப்போ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த ஒரு இன்னசென்ட்டான அந்த ரெஸ்ட்ரிக்ஸ் அந்த லைஃபே வந்து இப்போ வந்து இல்லை. எல்லாமே ஒரு இன்ஜஸ்டிஸ் அண்ட் க்ரூயல்ட்டி இந்த ஒரு மைண்டோடு தான் வந்து இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராபர்ட் நேப்பர் அப்படின்ற ஒரு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமே வாங்கிக்கிட்டு அங்கே வந்து நிறைய மெஷின்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொண்டு வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவங்களால அங்கே ஒர்க் பண்ண முடியல இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க வந்து அந்த பிளேஸ்லேருந்து வேறு இடத்துக்கு வந்து எமிக்ரேட் ஆகிட்டு அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த இடமே வந்து ஒரு ஈவினிங் டைமில் அந்த ப்ரீஸியான அந்த அந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டும் நமக்கு வந்து கேட்காது. இப்போல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராஜிக்காக தான் வந்து இருக்குது. அங்கே இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு புவர் விடோ மட்டும்தான் அங்கே வந்து இருக்காங்க. அண்ட் ரிமைன்ஸ் அவங்க தான் வந்து அந்த வில்லேஜ்க்கு வந்து எடுத்து காட்டுறது. பட் ஷீ நவ் இன் ஹர் ஓல்ட் ஏஜ் இஸ் ஃபோர்ஸ்ட் டு கெதர். அவங்க ஓல்ட் ஏஜில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு வார்முக்காக அங்கே இருக்கக்கூடிய குச்சி இதெல்லாம் பற்ற வச்சு அவங்க இருக்காங்க. அவங்க ஒருத்தர் மட்டும்தான் இப்போ வந்து இந்த ஆபனில் இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா, ஷி அலோன் கேன் டெல் த சேட் ஸ்டோரி ஆஃப் ஆபன். அந்த ஆபனோடைய சேட் ஸ்டோரியை நமக்கு சொல்கிறதுக்காக அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இன் இட்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் ப்ராஸ்பரிட்டி டு டிசோலியேஷன். அப்படி இருந்த ஒரு பிளேஸ் வந்து இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா, ஒரு லோன்லியாக எதுவுமே இல்லாமல் ஒரு ரொம்ப டெஸ்ட்ராய் ஆன ஒரு பிளேஸ் மாதிரி வந்து ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தெம். அது வந்து யாராலையுமே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த த ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு இந்த போயம் வந்து முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை